மதுரையில் உள்ள கிண்டர் கார்டன் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. KK நகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்ற பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 10 நாட்களாக கோடைக்கால சிறப்பு முகாம் நடந்து வரும் நிலையில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்றுள்ளனர். இந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒத்தக்கடையைச் சேர்ந்த 4 வயது பெண் குழந்தை ஆருத்ரா அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் திவ்யா கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவத்தின் போது பள்ளியில் இருந்த 4 ஆசிரியர்கள் உட்பட 6 பேரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குழந்தை இறந்த பின்னரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது தந்தை தெரிவித்துள்ளார். ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில பாப்பா விழுந்திருக்கு. தண்ணி தொட்டியில விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. 19 கிட்ட இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்துதான் குழந்தைய இங்கே கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமேதான் அது என்னங்கிறது தெரியும். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்திருக்காங்க. இச்சம்பவம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டனர். அதன் பேரில் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. பள்ளிகளில் குழந்தைகள் பாதுகாப்புக்கான கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன் வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கோடைக்கால முகாம் நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் 2014 கேட்கிறோம். பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பதற்கு என்ன இருக்கலாம், என்ன இருக்கு, கட்டடங்கள் என்ன, அதோட வடிவமைப்புகள் என்ன, அதோட தர நிர்ணயங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, பள்ளிகளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஊரா போடுங்க. நீங்க 121 ஜீவோ வச்சிருக்கீங்க எங்க இருக்குன்னு. அப்ப இந்த மாதிரி பள்ளிகள்ல உடனே சம்மர் கேம்ப் என்பது தடை செய்யப்படும். இது ஒரு சுரண்டல். தனியார் பள்ளிகளில் நடக்கிற சுரண்டல். நீங்க வந்து அந்த ஆசிரியர்கள் சுரண்டுறாங்க, மாணவர்களோட பொருளாதார சுரண்டல், உழைப்பு சுரண்டல், அவங்களுடைய நேரத்தை சுரண்டுறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழல். அப்ப இந்த கொள்ளையடிக்கிற கூட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினா உடனடியாக அத்தனை சம்மர் கேம்ப் வந்து இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி எங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்காணிக்காத அலுவலர் இருக்காங்களா அவங்க நெக்லிஜென்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும் இந்த கல்வியாண்டில்.